லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஆக்ஷன் கேமராவோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக ரிவ்யூ கமெண்ட்ஸுங்கிறத விட ஃபுல்லாகவே நெகட்டிவ் ரிவ்யூ கமெண்ட்ஸ்னே சொல்லலாம். நான் வேற ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது என்ன கேமரா, அதோட ரிவ்யூ கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக சன்ரைஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரோன் வீடியோ எடுத்திருப்பேன். நீங்கள் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஆக்ஷன் கேமராவோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக ரிவ்யூ கமெண்ட்ஸுங்கிறத விட ஃபுல்லாகவே நெகட்டிவ் ரிவ்யூ கமெண்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அந்த கேமரா வந்து ரொம்பவே ஒர்ஸ்டான ஒரு கேமராவாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன். பட் அதை எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையே வெறுத்துச்சு. அந்தளவுக்கு அந்த கேமராவோட குவாலிட்டி வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கல. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் நான் இன்னும் அதில் வந்து மோட்டோ விளாகிங் செட்டப் அதில் வந்து எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது. ஸோ இப்போ அது என்ன கேமரா, அதோட ரிவ்யூ கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். DJIயோட OSMO ஆக்ஷன் கேமரா. DJI பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ட்ரோன் மார்க்கெட்டில் நம்பர் 1 கம்பெனி. அவங்க இந்தியாவில் இந்த கேமராவை 35,000 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த கேமரா 28,000 வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேமரா பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி இந்த கேமரா வச்சு யூஸ் பண்ணிருக்கவங்க, நான் இந்த கேமரா எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிருவீங்க. ஸோ நான் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 15,000 to 16,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த கேமரா வந்து அமேசானில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னாச்சு? ஸோ DJI ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரைஸ் வந்து எந்த ஒரு வெப்சைட்லையுமே வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. அது ட்ரோன் ஆகட்டும் இல்லை இந்த ஆக்ஷன் கேமரா ஆகட்டும், இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபர் கிடைக்கும் போது வாங்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 16 to 17K கிட்ட வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃபர், கார்டு ஆஃபர் அதெல்லாம் சேர்த்து ஒரு 15 to 16K வந்து எனக்கு வந்து இது வந்துச்சு. என்னோட பழைய ஆக்ஷன் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் எனக்கு இந்த ஒரு கேமராவில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ இதில் என்னென்ன விஷயம்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி. ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு என்னோட லாஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமராவில் தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். 2.7K தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கிளிப்பை ஆட் பண்ணுற பாருங்க. சில பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம நிறையா மூடில் ரெக்கார்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 720p ரெக்கார்ட் பண்ண முடியும், 1080p, 2.7Kலேயே 4.3 ரேஷியோவில், 4Kலேயே பார்த்தீங்கன்னா 4.3 ரேஷியோவில் நம்மளால வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம கேமரா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனும் ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனும் நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் HDR சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ரெண்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1300 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆயிரும். பட் என்னதான் 1 hour சார்ஜ் ஆனாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்மளால் இதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் 52 மினிட்ஸ்க்கு வந்து என்னால் கண்டினியூஸாக இதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ 52 மினிட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5mm to Type-C கேபிள் வாங்கிட்டு நம்மளால எல்லா மைக்கும் இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில மைக் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. அதுக்கு இவங்களும் ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்குக்குன்னு தனி அடாப்டர் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 to 4000 வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மைக் அடாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா Type-C கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற ஹெட்ஃபோனை கூட நம்ம வந்து இதில் மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுறதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ பண்ணிட்டு போது திடீர்னு பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஒரே டைமில் மைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், சார்ஜும் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இது மோட்டோ விளாகிங் பண்ணும்போது நம்ம எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மைக் இல்லாமையே நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதனால் இன்டர்னல் மைக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்க்ரீன். ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே ஸ்க்ரீன் இருக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஸோ குறிப்பாக இந்த மாதிரி தனியாக வீடியோ பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரேம்குள்ளே இருக்கமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்க்ரீனும் ஒரே டைமில் வந்து ஆனில் இருக்காது. இதை நம்ம பேக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்விட்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆயிருக்கு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிட்டு பேக் ஸ்க்ரீன் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ அகைன் அந்த பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆயிரும். 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா கோப்ரோ மாதிரியே நம்மளுக்கு வந்து வாய்ஸ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை ஒரு சில விஷயத்தை வந்து நம்மளால் வந்து வாய்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இந்த கேமரா ஷட் டவுன் பண்ணுறது, ஸ்க்ரீனை ஸ்விட்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வாய்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட்டனுமே வந்து அமுத்தலை. இப்போ வாய்ஸ் கமெண்ட் மூலமாக எப்படி இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கிளிக் ஃபோட்டோ. ஸோ இதில் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் ரெக்கார்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட் மூலியமே வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் இருந்து தான் கேட்டுக்கிறீங்க. இது வந்து நான் ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கேமராவோட இன்பில்டு மைக் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுக்கிற ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் இருக்கிற இன்பில்டு மைக்கு இதுவே எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஸ்டாப் ரெக்கார்டிங். அவ்வளோதான், நம்ம ஸ்டாப் ரெக்கார்டிங் சொன்னதும் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்க்ரீன் ஸ்விட்ச் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து ஆனில் இருக்குது. ஸ்க்ரீன் ஸ்விட்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டு பேக் டிஸ்பிளே இருந்துச்சு. இப்போ அகைன் ஸ்க்ரீன் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா அகைன் ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வாய்ஸ் கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஷட் டவுன். ஸோ என்னடா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸாகவே சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் வந்து பாசிட்டிவ்ஸ் தான் நிறையா இருக்குது. இல்லை நெகட்டிவ்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதோட வெயிட் சொல்லலாம். இது கிட்டத்தட்ட என்னோட ஃபோன் வெயிட்டுக்கு ஈக்குவலான வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்மெட்டில் மாட்டும்போது இதோட வெயிட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அடுத்த வீடியோவில் இதோட மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணிட்டு நான் காட்டேன். 2வது நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வந்து ரொம்பவே பயங்கரமாக ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து இதில் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட டிஸ்பிளே ஆகட்டும், இந்த லென்ஸ் ஆகட்டும் ரொம்பவே வந்து ஹீட்டாக இருக்குது. ஸோ இதோட ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணும்போது பெரிய தலைவலியாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சில கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட்டில் வச்சிருக்கும் போது ஹீட்டிங் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும்போது பேட்டரி வந்து சீக்கிரமாகவே ட்ரைன் ஆயிரும். பட் இது வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து நான் இனிமேல் மோட்டோ விளாகிங் பண்ணும்போது எனக்கு தெரியும். ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20Kக்கு மேலே இந்த கேமரா வந்து வாங்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆஃபரில் வந்து 20Kக்கு கம்மியாக வந்து இந்த கேமரா கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து வாங்கலாம். ஸோ நான் ஏன் இதை 20Kக்கு மேலே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை 20Kக்கு வாங்குறதுக்கு பதிலாக இன்னொரு 5Kவோ 10Kவோ போட்டிங்க அப்படின்னா ஒரு புது கோப்ரோவோ இல்லை யூஸ்டு கோப்ரோவோ வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து கோப்ரோவோட காம்படிஷன் தானே தவிர கோப்ரோவோட பெஸ்ட் கேமரான்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த கேமரா யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் நிறைய வீலாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஐஃபோனோ டிஎஸ்எல்ஆர் கேமராவோ இல்லை கோப்ரோவோ வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த லோ ப்ரைஸில் இந்த கேமராவை கண்டிப்பாக வாங்கலாம். கண்டிப்பாக இது ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த கேமரா வச்சு நான் மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து கோப்ரோக்கு தான் போவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கேமராவோட கோப்ரோ கம்பேர் பண்ணும்போது கோப்ரோவில் வந்து வைட் ஆங்கிள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே வந்து கோப்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்கிட்ட பட்ஜெட் பிரச்சனை இருக்கிறதுனால நான் இந்த கேமரா தான் நான் வந்து மோட்டோ விளாகிங் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் எப்படி நான் மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ண போகிறேன், எனக்கு இதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.